அரசியல் கருடம் உறவுகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறித்து சமீபத்தில் அவர்கள் சண்டிகர் ஐபிஎஸ் மாநாட்டில் பேசின ஒரு பேச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை ஒரு பிரிவினைவாத கட்சி அப்படின்னு பேசியதோட உலகம் முழுக்க அவர்களுக்கு வேர்கள் இருக்கு, அதன் மூலமாக நானும் என்னுடைய குடும்பத்தாரும் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டில் அவர் பேசிடுறாரு. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான தொடர்ந்து பலரும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை பதிவிட்டு இருந்தாங்க. குறிப்பாக ஜனநாயக ரீதியாக வாக்குகளை வாங்கி வென்ற ஒரு கட்சியை இது பிரிவினைவாத கட்சி அப்படின்னு சொல்லி பேசுறது எந்த வகையில் சரியா இருக்குன்ற மாதிரி ஒரு பொதுவான கருத்து எழுந்த சூழல்ல சமீபத்தில் மாரிதாஸ் அவர்களும் சீமான் அவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்காரு. கேட்கறதுக்கே ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கும். எப்படி சொல்றீங்க, அவர் ஒரு வலதுசாரி சிந்தனை உள்ளவர், சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க, சித்தாந்த ரீதியாகவே ரெண்டு பேருமே இரு துருவங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி மாரிதாஸ் அவர்கள் சீமான் அவர்கள் இந்த இடத்துல ஆதரிச்சு நிற்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது மாரிதாஸ் அவர்களுடைய ட்வீட்லேயே தெளிவா தெரியுற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, இப்படியான சூழல்ல மாரிதாஸ் அவர்கள் சீமானவர்களை ஆதரிப்பதற்கான தெளிவான காரணமா சொல்லக்கூடியது, நாம் தமிழர் கட்சிக்கும் எனக்கும் 1000 வேறுபாடுகள் இருக்கலாம், 1000 முரண்கள் இருக்கலாம், ஆனால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவரினுடைய அதிகாரத்தை மீறி செயல்படுவது எப்படி, அதை நம்மளால ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. குறிப்பாக ஒரு அதிகாரி அவருடைய வேலையை மட்டும்தான் செய்யணும், அவர் இது மாதிரி அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதோடு சேர்த்து இதை நீதிமன்றம் தாமாக முன் அவரை கண்டிக்கிறோம். அப்படி என்னதான் இது மக்கள் பிரச்சனையா மாறாம இருக்கும், இல்லைன்னா இந்த அதிகார வர்க்கத்தை நோக்கி மக்கள் தங்களுடைய போக்கு கையில் எடுப்பாங்க, அது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை தோணிலையும் அந்த ட்வீட்டை அவர் போட்டிருக்காரு. ஸோ இந்த அது ஒரு ஆதரவு தளம் அப்படிங்கிறது சீமான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல உருவாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது எந்த அளவிற்கு ஆதரவு உருவாயிருக்கு அப்படின்னா, நம்ம சமீபத்தில் ஒரு முன்னணி ஊடகத்தில் ஒரு விவாத நிகழ்ச்சி நடத்துறாங்க. அந்த விவாத நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுமே இந்த ஒற்றை கருத்தை சொல்றாங்க. ஒரு விவாத நிகழ்ச்சியில ஒருத்தங்க ஒரு விஷயத்தை ஆதரிப்பாங்க, எதிர்த்து பேசுவாங்க, இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனா சமீபத்தில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி நடந்த விவாதத்துல அங்க பங்கேற்ற அத்தனை விருந்தினர்களுமே சொல்லக்கூடிய ஒற்றை கருத்து அப்படிங்கிறது, இந்த விவாதத்துல நம்ம 4 பேருமே ஒரே கருத்து தான் சொல்லிட்டு இருக்கோம், அந்த அதிகாரி அவர்கள் தன்னுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு பேசாம வரம்பை மீறி பேசிவிட்டாரு, ஸோ அதனால இது தவறானது அப்படிங்கிற ஒரு ஒற்றை புள்ளியில இருந்தே அதை பேசுறாங்க. ஆனா அந்த விஷயத்துல அவர்களுடைய நிலைப்பாடுங்கிறது மாறிட்டு தான் இருக்கு. குறிப்பா ஒருத்தர் இதை மத்திய அரசு தான் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, ஒருத்தங்க மாநில அரசு அதை கண்டிக்கணும்னு சொல்லி சொல்றாங்களே தவிர ஒட்டுமொத்த விவாதத்துல பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுமே இது தவறானது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் முன் வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வெளியானதை தொடர்ந்து இன்னொரு விதமான ஒரு புகாரும் ஒன்று சொல்லப்படுது. குறிப்பா ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர்களுடைய இந்த கோட் ஆஃப் கான்டக்டை மீறி இதை அவங்க பேசுறாங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்கள் அரசியல் செய்யவே கூடாது அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சிக்கோ இல்ல ஒரு குறிப்பிட்ட அரசியல் தலைவர் குறித்தோ நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ எந்த மாதிரியான கருத்தையும் அவர் பதிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தில் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு அதிகாரிங்கிற நபர் அனைத்து மக்களுக்கும் ஒரு பொதுவான நபர், அவருக்குன்னு சொல்லி ஒரு அரசியல் ஸ்டாண்டோ இல்ல அரசியல் நிலைப்பாடோ இருக்கக்கூடாது. அப்படி இருக்காங்க அப்படின்னா அது அந்த ஐபிஎஸ் படித்த நபருக்கான சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட செயல்முறையாக இருக்காது அப்படிங்கிறதும் வழக்கறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயமாகவும் இருக்கு. இந்த விஷயத்துல ஒரு சட்ட ரீதியாகவும் அவருக்கு அகைன்ஸ்டா ஒரு விஷயம் சொல்லப்படுது, அவர் சட்டத்தை மீறி செயல்பட்டு இருக்காருன்னு சொல்லி அதை மேலும் மெய்ப்பிக்கிற வகையில நாம் தமிழர் கட்சியினர் அவர் மீது புகாரும் அளிச்சிருக்காங்க கமிஷனர் ஆபீஸ்ல. இப்ப ஐபிஎஸ் எஸ்பியா இருக்காங்க, ஸோ அவர்களுக்கு மேல கமிஷனர் அவர்கள்கிட்ட இந்த புகாரையும் அளிச்சிருக்காங்க. ஸோ அதன் மீது என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த மாதிரியான சூழல்ல நாம் தமிழர் கட்சி குறித்து அந்த ஐபிஎஸ் பேசிய வார்த்தைகள் என்ன, அதற்கு இவர்கள் சொன்ன பதிலை நாம பார்க்க வேண்டியதா இருக்கு. குறிப்பா நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத கட்சி அப்படின்னு சொன்னதோட சேர்த்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க அனைவருமே இந்த மாதிரி அபியூஸ் பண்றாங்க, நானும் அதனால பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்றாங்க. அதற்கு சீமான் அவர்களே நேரடியா ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கிறாரு. நீங்க ஐபிஎஸ் வேலையை மட்டும் பாருங்க, இந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னதோட, உங்க குடும்பத்தை பேசுறது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா தெரியுதா, அப்ப நீங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பேசலையா அப்படின்னு சொல்லி அது நீங்க அப்படின்னு மீன் பண்றது திமுகவினரை சொல்றாங்க. குறிப்பா திமுகவில் இருக்கக்கூடியவங்க என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகள் எல்லாருமே நீங்க கொச்சையா பேசுறீங்க, தவறெல்லாம் பதிவிடுறாங்க, அவர்கள் மீது நாங்கள் வழக்கு தொடுக்கும் போது அதுல நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்களா,
நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே, அப்ப நீங்க எப்படி வந்து என்கிட்ட அதெல்லாம் நீங்க கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்களும் அவருடைய தரப்புல இருந்து இந்த கேள்விகள்லாம் அவருக்கு முன்வைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் இரு தரப்பினரிடையேவும் ஒரு பெரிய சர்ச்சையாகவே போயிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல இது ஆரம்பிக்கிற புள்ளி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல திருச்சி மாவட்டத்தில இருந்து இது வந்து நமக்கு தொடங்குது. குறிப்பா சொல்ல போனா அங்க சாட்டை திருமுருகன் அவர்கள்ட்ட இருந்து திருப்பி நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பல விஷயங்கள்ல வந்து ஏற்கனவே கடந்த காலங்களிலேயே குறிப்பிட்ட இந்த ஐபிஎஸ் அதிகாரி அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு மோதல் போக்கு முரண்கள் இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா மீண்டும் சமீபத்துல கொஞ்ச நாள் வந்து அமைதியா இருந்த சூழல்ல மீண்டும் இந்த பிரச்சனை வந்து தலைதூக்கி இருக்கு. ஸோ இதற்கு முந்தைய விஷயங்கள்ல கூட நாம் தமிழர் கட்சியினர் மேல இந்த அளவிற்கு வந்து மக்களுக்கான ஆதரவு வந்து கிடைக்கல. உதாரணத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி சாட்டை திருமுருகன் அவர்கள் விக்கிரவாண்டியில அந்த கலைஞர் குறித்தான ஒரு பாடலை வந்து பாடுறாங்க. அந்த பாடல் வந்து சர்ச்சையா மாற்றப்படுது. அந்த பாடலுக்கு மேல இவருக்கு வழக்கு பதிவு பண்ணி கைது செய்யவும் படுறாரு. ஸோ இப்படியான சூழல்ல சீமான் அவர்கள் அதை ஆதரித்து பேசுறாங்க. அப்ப கூட நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஆதரவு வட்டம் இருந்தாலும் அது இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அனைத்து கட்சியினரும் ஒரு புள்ளியில இணைந்து ஆதரிக்கக்கூடிய ஒரு ஆதரவு வளையமாக இல்லை. ஆனா இப்போ பார்க்கும் பொழுது இந்த மாதிரி சண்டிகரில் நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் அங்க என்ன பேசணும், உதாரணத்துக்கு நீங்க அங்க பேசுறீங்கன்னா கூட நாம் தமிழர் கட்சிங்கிற பெயரை நீங்க குறிப்பிடணும் அவசியமே இல்லை. சைபர் புல்லிங் பத்தி பேசுறதுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த கருத்தியலுக்கு ஏற்ற மாதிரி இல்ல இந்த பிரச்சனை எப்படி தவிர்க்கலாம், இல்ல சிக்கல்கள் என்ன அப்படிங்கறத நீங்க பேசணுமே தவிர எதற்காக வந்து ஒரு கட்சியினுடைய பெயரை ஒரு தலைவருடைய பெயரெல்லாம் நீங்க சொல்லி நீங்க வந்து ஒரு கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தணும், அந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட அமைப்போட தொடர்புல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதற்கு ஒரு பின்னணி ஏன் கற்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விகளை நாம் தமிழர் எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேள்வி வந்து நாம் தமிழர் கட்சியினர் மட்டும்தான் எழுப்புறாங்களா அப்படின்னா கிடையாது. கிட்டத்தட்ட சமூக ஆர்வலர்களாக இருக்கட்டும் இல்ல பொதுமக்களாக இருக்கட்டும் அனைவருமே வந்து கிட்டத்தட்ட இந்த ஒரே நிலைப்பாடு தான் எடுக்கிறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்த அளவுல இது ஒரு சீமானுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு கெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு மிகப்பெரிய அளவுல நாடு முழுக்க இது ஒரு பேசு பொருளா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி பல மக்களும் வந்து சீமானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டையே இந்த விஷயத்தை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். இது குறித்து அரசியல் திறனாய்வாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதெல்லாம் சீமானுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு பிளஸ் அமையக்கூடிய விஷயம் தான். இதெல்லாம் வந்து ஆளுங்கட்சி பண்ண தவறுகளினுடைய வெளிப்பாடாக தான் தெரிய வருது. குறிப்பா நேரடியா சீமானை நாம எதிர்த்தால் அது சீமானுக்கு இன்னும் வளர்ச்சியாகிவிடும்னு சொல்லி இந்த மாதிரி அவர்களுடைய தரப்பிலிருந்து ஒரு அதிகாரியை வைத்து இது மாதிரி பேச வைக்கிறாங்க அப்படின்னு அவர்கள் சொல்லும்போது கூட அந்த அதிகாரிகள் இது மாதிரி வந்து சீமான் அவர்களுக்கு எதிராக இயங்கும் போது இது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு நியூஸா சீமானுக்கு அகைன்ஸ்டா மாறும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்படி அவர்கள் கணக்கு போட்டிருப்பாங்க. ஆனா களத்துல நடக்கிற விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா அது சீமான் அவர்களுக்கு ஆதரவாகவே அது மாறிடுது. அதனால இது அவர்களுடைய தப்பு கணக்கு, அவங்க வந்து ஒரு மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. மாறாக இது இன்னுமே வந்து சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கையும் ஒரு வாக்கு வங்கியும் உயர்த்துவதற்கு தான் இது வந்து காரணமாக அமையும். ஏன்னா இது ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டி மாதிரி தான் சீமான் அவர்கள் இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. குறிப்பா இந்த ஐபிஎஸ் அதிகாரி அவர்களுடைய பேச்சுக்கு பின்னாடி சீமான் அவர்கள் வந்து பேசும் பொழுது அந்த பேட்டி இன்னுமே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பல மடங்கு அவருக்கு ஒரு பூஸ்டை தான் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சட்டப்படி பார்த்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு இதுல வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா ஏற்கனவே இதே ஐபிஎஸ் அதிகாரி மீது சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு புகாரும் வந்து இருக்கு. ஸோ அந்த புகாரும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இந்த கட்சியை திட்டமிட்டு அவதூறு பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகார் மனு ஏற்கனவே அளிச்சிருக்காங்க. ஸோ இப்போ மீண்டும் வந்து நாம் தமிழர் கட்சி இது வந்து செய்யும் பொழுது அவர்களுக்கு நிச்சயமாக சட்ட ரீதியாக இது ஒரு படி அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா மக்களினுடைய மனநிலையும் அந்த அதிகாரிக்கு எதிரான ஒரு விஷயத்துல தான் இருக்கு. இவர்கள் இப்படி செய்யக்கூடாது, அரசியல் செய்யறதுக்கு அரசியல்வாதிகள் இருக்காங்க, இதை வந்து மக்கள் பேசிப்பாங்க, ஒரு அதிகாரி அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறதா அனைவரினுடைய ஒரு ஒற்றை பார்வையும் இருக்கு. மேலும் இதுல இன்னொரு விஷயம், சீமான் அவர்களோ இல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் இடுமாவனம் கார்த்திக் அவர்களோ சொன்ன விஷயங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது. நேரடியாக எங்க கூட மோதி பாருங்க, ஆனா நீங்க காக்கி சட்டையை கழட்டி வச்சுட்டு வாங்க, நீங்க அந்த காக்கி உடையிலையோ இல்ல அந்த பதவியிலோ இருந்துகிட்டு எங்க கிட்ட நீங்க மோதாதீங்க, அதை நீங்க மக்களுடைய பணி செய்ய வந்திருக்கிறீங்க, அதனால இப்போ நம்ம சண்டை போடுறது சரியா இருக்காது, நீங்க உங்களுடைய பணியை ராஜினாமா பண்ணிட்டு அரசியலுக்கு வாங்க, அப்போ நான் வந்து உங்களுக்கு நான் பதில் சொல்றேன், நம்ம சண்டை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி நேரடியா அரசியலுக்கு வருவதற்கு நாம் தமிழர் கட்சியினர் அழைப்பு விடுத்திருக்காங்க அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல கவனிக்கணும். ஸோ இப்படியாக இது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வெர்சஸ் நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரி விஷயத்துல
நிச்சயமா இதுல வந்து மக்களினுடைய ஒரு ஆதரவு, சமூக ஆர்வலர்களினுடைய ஆதரவு அப்படிங்கிறது நாம் தமிழருக்கு இதுல அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளால பார்த்து உணர முடியுது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த விஷயத்துல நாம் தமிழர் கட்சியினருக்கு எந்த அளவிற்கு வந்து ஆதரவு தளம் உருவாகுது, இதை சரிவர வந்து ஆளும் தரப்பினர் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை மாறாம எப்படி கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும், இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி.